அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கருணை கிருபை அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீப் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். மகத்துவமும் கண்ணியமும் நிறைந்திருக்கக்கூடிய புனிதமான துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஜும்ஆவுடைய தினத்திலே அவனது இறை இல்லத்தில் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, ஒரு உயர்வான தியாக திருநாளை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அல்லாஹ்விற்காக வேண்டி குர்பானி கொடுத்திருக்கிறோம். ஆடுகளை மாடுகளை நம்மால் இயன்ற அளவிற்கு நம் சக்திக்குட்பட்ட அந்த குர்பானிகளை நாம் செய்திருக்கிறோம். இந்த குர்பானுடைய நோக்கம், நாம் யாருக்காக இந்த புனிதமான காரியத்தை செய்தோமோ அந்த ரப்புல் ஆலமீன் நம்மை பொருந்தி கொள்ள வேண்டும், அந்த ரப்புல் ஆலமீன் நம்மை கொண்டு திருப்தி அடைய வேண்டும் என்பதுதான். அல்லாஹ் திருமறையில் சொல்வான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பக்கூடிய ஒன்றை அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் தரும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு நிறைவான கூலியை வழங்குகிறார். ஆக இந்த குர்பானியுடைய அந்த புனித அமல் நிறைவேறிவிட்ட பிறகு நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கிறது, எதை அல்லாஹ் நமக்கு வழங்குகிறான்? அல்லாஹ் நாம் ஒன்றை அவனுடைய பாதையில் கொடுத்தால் அவன் அதே போன்ற ஒன்றை அல்லாஹ் நமக்கு தருகிறான். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அழகான குதிரையை வளர்த்து வந்தார்கள். அந்த குதிரை ஒவ்வொரு நாளும் அவர்கள் கண்களுக்கு ஒரு அருமையான ஆனந்தத்தை, மனதில் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். டெய்லி வருவாங்க, வந்தவொடனே குதிரை பத்தி தான் விசாரிப்பாங்க. குதிரை எப்படி இருந்துச்சு, குதிரை சாப்பிட்டுச்சா, குதிரை தூங்குச்சா, இந்த விசாரணை ஒவ்வொரு நாளும் இருக்கும். அவங்களுடைய மகன் உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு சிறுவர், வாலிபத்தினுடைய நெருக்கத்தை அடைந்த ஒரு மகன். அவங்க கேட்பாங்க, வாப்பா ஒவ்வொரு நாளும் வந்த உடனே என்னை பத்தி கூட கேட்க மாட்டீங்க, என் புள்ள என்ன செஞ்சான், என் புள்ள சாப்பிட்டானா, என் புள்ள தூங்குனானா, அதை விடவும் அதிகமா நீங்க இந்த குதிரையை நேசிக்கிறீங்களே என்று அவர்கள் சொல்வார்கள். அந்த அளவிற்கு அந்த குதிரையின் மீது நேசம். இந்த வசனம் இறங்கியவுடன், நீங்கள் விரும்பும் ஒன்றை கொடுக்க வேண்டும், இவ்வளவு நாள் கொடுத்தது உங்களால் இயன்றதை, உங்களுக்கு நன்மை தரக்கூடியதை, உங்களிடம் மிச்சம் மீது இருந்ததை, சம்பாத்தியத்தில் செலவு போக அதில் ஒரு கொஞ்சத்தை இப்படி கொடுத்தீங்கல்ல, இப்ப அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான், நீங்கள் விரும்பக்கூடிய ஒன்றை, உங்கள் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் அல்லாஹ்விற்காக தந்தால்தான் கூலி நிறைவாக இருக்கும். இதை கேட்டவுடன் அந்த ஒட்டகத்தின் பேர் ஷம்லா என்று நினைக்கிறேன், தன்னுடைய மனம் நிறைந்த அந்த ஷம்லா என்ற அந்த குதிரை, ஷம்லா என்ற குதிரையை நேராக கொண்டு போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொடுத்து, யா ரசூலல்லாஹ், இதை அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களுக்கு தந்து விட்டேன் என்று சொன்னார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் தெரியும்ல, ஒவ்வொரு தோழரின் உள்ளத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஏன், ஒவ்வொரு உம்மத்தினர்களின் நிலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாமல் நாம் எந்த செயலையும் செய்வதில்லை. அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்து கொண்டே இருக்கிறான். நாம் செய்யும் செயல்களை அந்த நேரத்தில் எந்த உணர்வோடு செய்கிறோம்? சுயநலத்திற்காக செய்கிறோமா? அதனால் ஏதாவது உலக ஆதாயம் கிடைக்கும் என்பதற்காக நாம் அதை செய்கிறோமா?
அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்திற்காக செய்யறோமா, எதுக்கு செய்யறோன்றது உட்பட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான மூமின்கள் அத்தனை பேரின் உள்ளத்தையும் அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு போன பிறகு அவர்கள் மகன் உசாமாவை கூப்பிடுறாங்க. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வந்த உடனே, உசாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க யா ரசூலல்லாஹ். இந்த குதிரை எப்படி இருக்கு? குதிரை நல்லா இருக்கு. எங்க வாப்பாடுடைய குதிரை தான் உங்களுக்கு கொடுத்துட்டாங்களே. ஆமா, குதிரையில ஏறுங்க என்று சொன்னார்கள். குதிரையில் ஏறினார்கள். குதிரையில் ஏறியவுடன் குதிரையை ஓட்டுங்க, குதிரை ஓட்டினார்கள். எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப நல்லா இருக்கு யா ரசூலல்லாஹ். நபியே, ரொம்ப இந்த குதிரை ஓட்டுறது ரொம்ப ஜாலியா இருக்குன்னு சொன்ன உடனே, இந்த குதிரையை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேமா, நீங்க அதை எடுத்துட்டு போயிடுங்கன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கருணை, அவர்களுடைய அந்த அன்பு, அவர்களுடைய அந்த பரிவு, இதுவெல்லாம் இன்னைக்கு நம்மிடத்தில் தொலைந்து போன குணங்கள். அவர்களிடத்தில் இல்லாத காசு பணம் நம்மிடத்தில் கொட்டி கிடக்கிறது, சீரழிகிறது, சிரியாய் சிரிக்கிறது. சந்து சிரிக்க காசு பணங்களும் உலக இன்பங்களும் நம்மை சுற்றி சுற்றி நிறைந்து கொண்டிருக்கிறது. என்ன பிரயோஜனம்? அவர்களிடத்தில் இருக்கும் அந்த குணமும் பரிவும், அடுத்தவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த விதமும், அடுத்தவர்களின் மனநிலை புரிந்து அவர்களுக்கு மறுபடியும் மகிழ்ச்சியை திரும்ப தரக்கூடிய அந்த விதமும், இதெல்லாம் இன்னைக்கு நம்மிடத்தில் தேவைப்படுகிறது. ஸையதுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பியவுடன், சின்ன பிள்ளை தானே, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அப்படி சந்தோஷமா குதிரை எடுத்துட்டு போய் வீட்டு வாசல்ல போய் பார்க் பண்றாங்க. பார்க் பண்ணி இறங்கினவுடனே ஸைத் ரலியல்லாஹு தஆலா வீட்டுல இருந்து வந்து பாக்குறாங்க, என்ன பையன் குதிரையோட வராரு, அதுவும் நம்ம குதிரை மாதிரி இருக்கே. பிள்ளையை கூப்பிட்டு கேட்கிறாங்க, உசாமா இது என்ன நம்ம குதிரை இல்ல, இது நம்ம குதிரை இல்ல, நம்ம குதிரையாக இருந்துச்சு, இவர் ரசூலுல்லாஹ்வுடைய பொருள் ஆகிடுச்சு, அதை நீ எப்படிப்பா எடுத்துட்டு வந்தன்னு கேட்டாங்க. இல்ல வாப்பா, ரசூலுல்லாஹ் என்ன கூப்பிட்டாங்க, நானும் போனேன், குதிரையில ஏற சொன்னாங்க, நல்லா இருக்கான்னாங்க, சந்தோஷமா போப்பான்னு சொல்லிட்டாங்க, உனக்கு நான் கொடுத்துட்டேன்னாங்க, நான் எடுத்துட்டு வந்துட்டேன் என்று அந்த சிறுவருக்கே உரித்தான அந்த பாங்களை சொல்லிட்டாங்க. உடனே ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, என்ன ஆச்சு தெரியலையே, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, நாம் அல்லாஹ்வுக்காக தானே கொடுத்தோம், ஓடுகிறார்கள். திரும்ப போய் ரசூலுடைய சமூகத்தில் நின்று கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் தங்களுக்காக அந்த குதிரையை ஹதியா செஞ்சிட்டேனே, அதில் ஏதும் குறைவு ஏற்பட்டு விட்டதா, அதிலே ஏதும் நான் உங்களுக்கு சரியான முறையில் அந்த அன்பளிப்பை வழங்கவில்லையா என்று அவர்கள் கேட்கும் பொழுது சொன்னார்கள், யா ஸைத் இப்னு ஹாரிஸா, இன்னல்லாஹ கத் கபில மின்க, உங்களிடமிருந்து அல்லாஹ் நீங்கள் கொடுத்த அன்பளிப்பை ஏற்றுக்கொண்டான். உங்கள் மனம் நிறைந்த அந்த பிராணியை அல்லாஹ்வுக்காக நீங்கள் அர்ப்பணித்ததை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். நீங்கள் எனக்கு கொடுத்தீர்கள், அதை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அதை நான் உங்கள் பிள்ளைக்கு அன்பளிப்பாக தந்தேன். நாம ஒரு குர்பானியை கொடுக்கிறோம், அதை பொருந்தி கொண்டான் நமக்கு சொல்றதுக்கு யாருக்கு அத்தாரிட்டி இருக்கு? இன்னைக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குது? யார்கிட்ட போய் என்னுடைய குர்பானி அக்செப்டடா இல்லையான்னு கேட்க முடியும்? அதை சொல்வதற்கான அத்தாரிட்டி படைத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் குர்பானி ஏற்றுக்கொண்டான், நீங்கள் அர்ப்பணமாக்கியதை ஏற்றுக்கொண்டான், அதுவும் ஒரு குர்பானி தான். தன் மனம் நிறைந்த ஒன்றை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிப்பதுதான் ஹகீகத்தில் குர்பானி. இன்னைக்கு நாம நிறைவேற்றினதுதான் கடமைக்கான குர்பானி. சந்தைக்கு போனோம், ஒரு நாள் முன்னாடி வாங்கிட்டு வந்தோம், அதை அறுத்து போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தோம். என்ன நம்ம அதனால் என்ன நம்மிலிருந்து வெளியே யாராவது எதையாவது எடுத்துட்டு போன உணர்வு இருக்குதா? எதையோ நாம் இழந்துட்டோமே என்ற சிந்தனை இருக்கா? ஒண்ணும் கிடையாது. ஒரு கடமை நிறைவேற்றிட்டோம், நாம முடிகளை கலைந்து விட்டோம், நகத்தை விட்டுட்டோம், ஃப்ரெஷ்ஷா உட்காந்துட்டோம், அப்பாடா இப்ப கொஞ்சம் சுக்கூனா இருக்கு, அமைதியா இருக்கு, நிம்மதியா இருக்கு, ராகத்தா இருக்குன்னு நினைக்கிறோம். இவ்வளவு நாள் அந்த நகம் வளர்ந்து நின்னது, அப்படி தானி எல்லாம் இந்த இடங்கள் எல்லாம் அப்படி ஒரு அரிப்பு ஏற்பட்டு. ஒருத்தர் போன் அடிச்சார், ஹஸ்ரத் ரொம்ப வெயில் வேற அதிகமா இருக்கு, இந்த நகத்தெல்லாம் நான் அதிகமா வளர்க்கவே மாட்டேன், கொஞ்சம் வளர்ந்தாலே வெட்டிடுவேன், கொஞ்சம் இரிட்டேஷனா இருக்கு, அங்க இங்க குத்திடுது, எப்ப ஹஸ்ரத் வெட்டுறது? குர்பானி கொடுத்த உடனே வெட்டிடலாங்க. இல்ல ஹஸ்ரத் குர்பானி கொடுத்து அந்த தோல் அறுத்து அது ஒண்ணும் தேவையில்லை.
பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி நீங்கள் கத்தி வைத்து அறுத்து விட்டால் குர்பானி முடிஞ்சிருச்சு. அதை வெட்டுறது, கொடுக்கறது, நீங்க அதை பாக்கெட் போடுறது, அதை யாருக்கு வேணா, இதெல்லாம் ரெண்டாவது விஷயங்க. இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனாலும் இதை நீங்கள் இரிட்டேஷனா நினைக்காதீங்க. இதுதான் நாம் அல்லாஹ்வுக்காக கொடுக்கக்கூடிய குர்பான். மாட்டை ஒரு நாள் வாங்கி கொடுத்துறோம், மாட்டு எங்கேயோ இருக்குது, அவர் யாரோ ஒருத்தர் பொறுப்பெடுக்கிறார். அந்த மாட்டை நாம பார்க்க கூட கிடையாது, யார் ஷேர்ல இருக்காங்கன்னு தெரியாது. வந்துருது, காலைல கறி வந்தோடனே அவங்க கூப்பிடுறாங்க, நாம வாங்கிக்கிறோம். இல்ல பாய், கறியை வானா யார்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்றோம். இதுவல்ல குர்பான். நம்முடைய அன்றாட செயல்பாடுகளில் ஒரு சில விஷயத்தை ஸ்டாப் பண்ணி, அது நமக்கு சில அசௌகரியங்களை கொடுத்து, முடிய வெட்ட முடியாம, தாடி ஒதுக்க முடியாம, அரிப்பு ஏற்படுகிறது, அது ஏற்படுகிறது, நகம் குத்துகிறது, இதை இன்பத்தோடு ஏற்பதுதான் முதலில் குர்பான். இதை நான் அல்லாஹ்வுக்காக வளர்த்து வைத்திருக்கிறேன். அல்லாஹ் வெட்டக்கூடாதுன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டாமல் இருப்பது சுன்னத் என்றார்கள். அதை ஏற்றுக்கொள்கிறேன். அதில் வரும் சிரமத்தை ஏற்றுக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதுதான் முதலில் குர்பான். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உங்களிடத்தில் வந்து ஏற்றுக்கொண்டான். இது நான் உங்களுடைய பிள்ளைக்காக தந்த அன்பளிப்பு, உங்களுடைய டிரான்சாக்சன் முடிந்து விட்டது, இது புது டிரான்சாக்சன் சொல்லி அனுப்பிட்டான். இப்படி அல்லாஹ் நாம் கொடுத்ததற்கு பகரமாக அல்லாஹ் நமக்கு கொடுக்க வேண்டும். ஒன்னு ரிட்டர்ன்ல இப்படி வரணும், அல்லது நாம் கொடுத்ததை விட பன்மடங்கு அதிகமாக அல்லாஹ் நமக்கு தருவான். அது நாம் கொடுக்கக்கூடிய குர்பானியினுடைய விலையை பொறுத்து, அதனுடைய தரத்தை பொறுத்து இருக்கிறது. சையதுனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட குர்பானியை கொடுத்தார்கள்? இப்ராஹிம் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலீலாக இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீபுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான கலீல், நேசராக இருக்கிறார்கள். கலீல், அல்லாஹ் பிரியப்படுவதை அவர்கள் செய்வார்கள். ஹபீப், அவர்கள் பிரியப்படுவதை அல்லாஹ் செய்வார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஹபீப் அவர்கள் எதையெல்லாம் பிரியப்படுகிறார்களோ அதை அல்லாஹ் செய்வான். அல்லாஹ் எதையெல்லாம் பிரியப்படுகிறானோ அதை கலீல் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஹபீப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து அல்லாஹ் எதை எடுத்தான்? இப்ராஹிம் கலீலுல்லாஹ் தொண்டையில் கத்தி வைத்தார்கள். அவர் மகனும் பாதுகாக்கப்பட்டார்கள், அவர்களுடைய மனைவி பாதுகாக்கப்பட்டார்கள். ஆனால் மிக கடினமான நேரத்தில், தன்னுடைய மிக கஷ்டமான காலத்தில், நாலாபுறமிருந்தும் எதிரிகள் சூழ்ந்து தன்னை எப்படியாவது காலி செய்து விடலாம் என்று பல திட்டங்கள் தீட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் தனக்கு பக்கபலமாக இருந்த மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இழந்தார்கள். ஹபீப், அல்லாஹ் இவர்கள் விரும்பியதை செய்கிறான் அல்லவா, அதை போல் சில நேரத்தில் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை இவர்கள் நிறைவேற்றுவார்கள். ஹதீஜா நாயகி இழந்தார்கள். அதற்கு முன்னால் தன்னுடைய சின்ன குழந்தை இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பக்கத்தில் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் இவர்களை எடுக்க நாடுகிறான், அவர்கள் கொடுத்தே விட்டார்கள். பிள்ளையை அல்லாஹ்வுக்காக கொடுத்து விட்டார்கள், மனைவி அல்லாஹ்வுக்காக கொடுத்து விட்டார்கள், தனக்கு பக்கபலமாக நின்ற அபூ தாலிபை அல்லாஹ்வுக்காக கொடுத்து விட்டார்கள். அதற்கு பகரமாக அல்லாஹ் என்ன கொடுத்தான்? மிஅராஜிலே நபியை அழைத்து தன்னையே அல்லாஹ் கொடுத்து விட்டான். எனவே நாம் எதை கொடுக்கிறோம், எந்த அளவிற்கு அதை இஹ்லாஸோடு கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு நம் மனதிற்கு பிரியமானதை கொடுக்கிறோம், அந்த அளவிற்கு அல்லாஹ் நமக்கு மறுபடியும் தருகிறார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சேவகராக சின்ன வயதில் இருக்கும் பாக்கியம் பெற்றவர்கள். சிறு வயதிலேயே பெரியோர்களுடைய சேவகத்தில் நம் பிள்ளைகள் இருப்பது என்பதை தவிர அவர்களுக்கு பெரும் பாக்கியம் எதுவும் கிடையாது. சையதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வாப்பா அம்மா ரெண்டு பேரும் இருந்தாங்க. மாலிக் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாப்பா. ஆனால் தீனுல் இஸ்லாம் வந்த பிறகு
அவர்களுடைய அம்மாவும் அனஸ் நாயகமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இது பிடிக்காமல் அவர் தந்தை பிரிந்து போய் வேறு ஒரு கண்ட்ரியில வாழ்ந்தார், அங்கே மரணித்து விட்டார். வெறுமனே ஒரு சின்ன குழந்தை வைத்துக் கொண்டு தாயார் இருக்கிறார்கள். எவ்வளவு தேவை இருக்கும்? எதுனால அந்த பிள்ளை தான், வாழ்க்கையே அந்த பிள்ளை தான், ஒரு உதவி ஒத்தாசையா அந்த பிள்ளை தான். ஆனால் தன்னிடம் இருப்பதை விடவும் தன் ஹபீபிடம் இருப்பதை அந்த தாயார் விரும்பினார்கள். தன் சின்ன 10 வயசு பிள்ளையை கையை பிடிச்சு கொண்டு போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விட்டார்கள். யா ரசூலுல்லாஹ், இன்ன ஹாதா இப்னி அனஸ் ஸகியுன், அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஆளு, எழுத படிக்க தெரியும். அன்னைக்கு நிறைய பேருக்கு எழுத படிக்கலாம் தெரியாது. சோ ஓரளவுக்கு எழுத படிக்க தெரியும். உங்களுடைய சேவைக்காக என் பிள்ளை விட்டு விடுகிறேன். இவர் என்னிடம் வர வேண்டாம், உங்கள்கிட்டயே இருக்கட்டும், நீங்களே வச்சுக்கங்க, உங்களுடைய வீட்டு வேலைகளுக்கும் உங்களுடைய சொந்த வேலைகளுக்கெல்லாம் என் பிள்ளையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று விட்டார்கள். அதனுடைய பரக்கத்து என்ன? 10 வருடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹாதிமாக இருந்தார்கள். எல்லா நிலையிலும் பெரும் பெரும் போர்கள், பத்ர் போர், உஹது போர், கந்தக் போர், யர்மூக் போர், நபி அவர்கள் எந்தெந்த போர்களில் எல்லாம் பங்கெடுத்தார்களோ, என்னென்ன முக்கியமான நிகழ்வுகளில் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பட்டார்களோ, எல்லாத்திலேயும் சின்ன வயசிலிருந்தே அந்த பிள்ளையும் இருக்கிறார்கள். பெரும் பெரும் சஹாபாக்களுக்கு கிடைக்காத பல பாக்கியங்களை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபியோடு இருந்ததனால் பெறுகிறார்கள். இப்ப அந்த தாயார் தன்னுடைய ஒரே ஒரு பிள்ளையை அல்லாஹ்வுக்காக தந்தார்கள். அல்லாஹ் என்ன கொடுத்தான்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தினால் சஹாபாக்களிலேயே கடைசியாக இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். அவ்வளவு நீண்ட வயதை அல்லாஹ் தந்தார். அது மட்டுமல்ல, பல பேர பிள்ளைகளை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்திருக்கிறார்கள். இவங்களுக்கு முன்னாடி பேர பிள்ளைகள்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. 120 வயது வரை வாழ்ந்தார்கள். மிக பிரம்மாண்டமான ஒரு சமுதாயத்தை போல் அவர்களுடைய குடும்பமே இருந்துச்சு. நிறைய பிள்ளைகள், நிறைய பேரர்கள், அவர்களுடைய பேரர்கள், இப்படி ஒரு பெரும் கூட்டத்தின் மத்தியிலே அவர்கள் வாழ்ந்து அவர்களுக்கு எல்லாத்தையும் செய்து அந்த நேரத்தில் அவர்கள் மரணித்து போகிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஒரு பிள்ளையை அல்லாஹ்வுக்காக அவங்க தாயார் கொடுத்தாங்க. அதற்கு பகரமாக அவர்கள் சந்ததிகளை அல்லாஹ் பரக்கத்தாக்கி விட்டார். அந்த பிள்ளையின் வாழ்வை அல்லாஹ் பரக்கத்தாக்கி விட்டார். நபியோடு பெரும் பெரும் தோழர்கள் தோழமை கொள்ளாத பல நிகழ்வுகளில் நபி அவர்களோடு இருக்கக்கூடிய வரலாற்று பெருமை அவர்கள் பெற்றுவிட்டார்கள். இந்த உலகத்தில் நபிக்கு ஊழியம் செய்ததனால் நாளை மறுமையிலும் அவர்கள் நபிக்கு ஊழியம் செய்யக்கூடிய அந்த நெருக்கத்தில் அவர்கள் இருப்பார்கள். அதனால நம் பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணிப்பது, பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்ப வேண்டும். இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளை தியாகம் செய்த துணிந்ததை போன்ற ஒரு தியாகமாக இந்த நவீன காலத்தில் நாம் எதை பார்க்கலாம்? ஒரு 7 வருஷம் 10 வருஷம் அந்த இளம் வயது பிள்ளையை அல்லாஹ்விற்காக வேண்டி அனுப்பிடணும், மதரசாக்கு அனுப்பணும். அங்கே அவர்கள் இருக்க வேண்டும், தீனை கற்றுக்கொள்ள வேண்டும், மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், ஆசிரியர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், அவர்கள் சொல்லக்கூடிய சொற்களை கேட்க வேண்டும், திட்டு வாங்கணும், அவர்கள் சொல்லக்கூடிய கடும் சொற்களை பல்லை கடித்துக் கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நாளை சமூகத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியிலே கண்ணிய கண் கொண்டு பார்ப்பதற்கு உரித்தான ஒரு உயர்ந்த பண்பை, ஒரு உயர்வான இடத்தை, அந்தஸ்தை நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கும். அவர்கள் என்னவாக வேண்டுமானாலும் வருங்காலத்தில் ஆகலாம். இந்த ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த பிள்ளைகளை நம்மை விட்டும் பிரித்து அவர்களை அல்லாஹ்வுக்காக தீனை கற்றுக்கொள்வதற்கு நாம் விடுறோமா இல்லையா? இது இன்றைய காலத்தினுடைய மிகப்பெரிய குர்பான். ஆனா நம்முடைய துரதிருஷ்டவசம், 1 மணி நேரம் மதரசாக்கு அனுப்பதுக்கே நம்மளால முடியல. அவன் டியூஷனுக்கு போறான், அதுக்கு போறான், இதுக்கு போறான். என்ன குர்பான் நாம் செய்தோம்? ஒரு ஆட்டை மாட்டை அறுத்து விட்டுட்டு இப்ராஹிம் நபியினுடைய அந்த குர்பானை நாம் மறந்தல்லவா இருக்கிறோம். அவர்கள் பகரமாக அந்த ஆட்டை அறுத்தார்கள். ஆனால் உண்மையில் தன் பிள்ளை தான் அல்லாஹ்வுக்காக கொடுத்தார்கள். நாமளும் பகரமாக ஆட்டை அறுக்கிறோம், ஆனால் பிள்ளைகளை அல்லாஹ்வுக்காக எங்கே கொடுக்கிறோம்? இப்போ நம்முடைய குர்பான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நம் பிள்ளைகளை தீன்தாரிகளாக மாற்றுவதற்கு 1 மணி நேரம் ஒரு நாளை கொடுக்கணும். இதைவிட அதிகமான குர்பான் அவர்களை
3 வருடம் 7 வருடம் ஹிஃப்திலே அவர்களை ஆலிமாக ஆக்குவதற்குண்டான மதரசாக்களில் அவர்களை சேர்க்க வேண்டும். இதுதான் மிகப்பெரிய குர்பான், இதுதான் ஹகீகியான குர்பான். நம் பிள்ளைகளை, நம்மை சார்ந்தவர்களை தீன் சார்ந்து வார்த்தெடுக்கக்கூடிய அந்த பாதையில் நாம் என்னென்ன சிரமங்களை அடைக்கிறோமோ, மனதால், உடலால், பொருளால் என்னென்ன சிரமங்களை பெறுகிறோமோ அந்த சிரமம் தான் குர்பான். அதுதான் உண்மையிலே அல்லாஹ் விரும்பக்கூடிய குர்பான். எனவே நாம் சில நேரத்தில் செய்யக்கூடிய குர்பானுக்கு பகரமாக அல்லாஹ் பன்மடங்கு நமக்கு கொடுத்து விடுவான், பன்மடங்கு அல்லாஹ் நமக்கு தருவான். நல்ல சூழ்நிலைகளை உருவாக்குவது என்பதும் ஒரு குர்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறு வயதிலே தன் வீட்டை விட்டு வெளியேறினார்கள். ஏன் வெளியேறினார்கள்? தனக்கு மார்க்கத்தை, அல்லாஹ்வை பின்பற்றி வாழ்வதற்கான சூழ்நிலை வீட்டில் இல்லை. ஒரு கட்டத்தில் எல்லோரும் முஷ்ரிக்காக இருக்கிறார்கள். தன்னுடைய ஊரை விட்டு அவர்கள் வெளியே வந்தார்கள். தான் வாழ்ந்த இடம், தான் வாழ்ந்த ஊர், தான் பழகிய மக்கள், தன்னுடைய இரத்த பந்த உறவுகள் எல்லாரையும் அர்ப்பணித்தார்கள். நான் அல்லாஹ்வுக்காக வாழ வேண்டும், அதற்கு இடையூறாக எது வந்தாலும் அது எனக்கு தேவையில்லை என்று விட்டு வந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கின்றன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறோம். எல்லாமே அங்கதான் இருக்கு. மக்கால எதையுமே தூக்கிட்டு போக முடியாது. மதீனாவிற்கு பெரும் பெரும் செல்வங்கள், சொத்துக்கள், பரம்பரை சொத்துக்கள், பிள்ளைகள், உறவுகள் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வழி கிடைக்கலையே. அங்க என் ரப்பை மகிழ்வித்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்கே இல்லையோ அது எனக்கு பிடித்தமானதாக இருந்தாலும் நான் விட்டு போகிறேன். மக்காவை விட்டும் ஹிஜ்ரத் செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிந்து போகும் பொழுது அந்த மக்காவை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே போகிறார்கள். மக்காவே, உன்னை விட்டும் பிரிவதற்கு எனக்கு கொஞ்சம் கூட மனம் இல்லை. ஆனால் என் ரப்பை சந்தோஷப்படுத்தி வாழ்வதற்கு இந்த மக்காவாசிகள் விட மாட்டேங்கிறாங்க, அவர்கள் தடுக்கிறார்கள். அந்த ஒரு காரணத்தினால் உன்னை விட்டும் பிரியக்கூடிய அந்த நிலை வந்து விட்டது என்று திரும்பி பார்த்து சொல்லிவிட்டு சென்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஸ்டங்களை பார்க்கிறோம். எல்லாமே அபார்ட்மெண்ட் சிஸ்டம், பிளாட் சிஸ்டம். நாம் ஒரு வீட்டையோ ஒரு சூழ்நிலையில போய் வாழ்றதுக்கு இடத்தை தேடும் பொழுது அந்த அபார்ட்மெண்ட்ல 116 அம்யூனிட்டிஸ் இருக்குதா, ஜிம் இருக்குதா, பார்க் இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதா, கம்யூனிட்டி இருக்குதா, பக்கத்துல ஸ்கூல் இருக்குதா, இதை மட்டுமே நாம பார்க்கிறோமே தவிர அங்கே தீன் இருக்கிறதா என்பதை பார்ப்பதில்லை. பள்ளிவாசலை ஒட்டி எந்த மூமின் வாழ்கிறாரோ அவர் ஈமானும் அவர் குடும்பத்தின் ஈமானும் பாதுகாக்கப்படும். இன்னைக்கு நிறைய பிளாட்களை பார்க்கிறோம், அபார்ட்மெண்ட்டை பார்க்கிறோம், எங்கேயோ இருக்கிறார்கள். அவங்க பள்ளி எங்க இருக்குன்னே தெரியல. பாங்கு சத்தம் காதுகளில் விழுவதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி இடத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் நிலை என்ன, அவருக்கு என்ன தீன் தெரியும், என்ன ஈமான் தெரியும்? ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசலுக்கு வருவது, அது பள்ளி சுற்றி இருப்பது, அந்த பாங்கோசை நமக்கோ அல்லது நம் வீட்டினுடைய சுவர்களுக்கோ கேட்பது, இதுவெல்லாம் ஒரு வைப்ரேஷன். மார்க்கத்தினுடைய அந்த உணர்வை நம்மை அறியாமல் நம் உடலிலே செலுத்துகிறது, நம் வீடுகளில் செலுத்துகிறது. இது பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளுக்கு கிடைக்கக்கூடிய பரக்கத். ஆனா இன்னைக்கு அதை யாரு நம்மள யாரு பாக்குறா? எங்கேயோ இருக்கிறாங்க. ஒரு பெருநாளுக்கு காரை தூக்கிட்டு 5 கிலோமீட்டர் வரணும், 4 கிலோமீட்டர் வரணும். மற்ற வக்துகள் தொழுவதற்கு வருவதில்லை. ஜும்மா எங்கேயாவது ஆபீஸ் பக்கத்துல இருந்தா தொழுவது. நம் பிள்ளைகளுடைய நிலை, நம் குடும்பத்துடைய நிலை. அல்லாஹ் அக்பர். நல்ல சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும். பள்ளிவாசல்களுக்கு பக்கத்திலே நம்முடைய வீடுகள் அமைய வேண்டும். அப்படி வாய்ப்பு இல்லை, தூரமா இருக்கிறோம்னா அதற்காக ஏங்கி தவிக்க வேண்டும். அல்லாஹ்ட்ட ஒவ்வொரு நாளும் துஆ செய்யணும். யாருன்னா தூரமா இருக்கிறேன், சீக்கிரமா என்ன உனக்கு பள்ளிக்கு பக்கத்திலே கொண்டு வந்து விடு, சீக்கிரம் விடு என்று நாம் கேட்க வேண்டும். அந்த மாஹூல், அந்த அட்மாஸ்பியர் இல்லாதவர்களுடைய ஈமான் அல்லது அவர்கள் சந்ததிகளுடைய ஈமான் கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. எனவே நமக்கு எங்கே அல்லாஹ் ரசூலை பின்பற்றி வாழ்வதற்கான சூழ்நிலை இல்லையோ, எங்கே நம் மார்க்கத்தை விட்டும் தூரமாக இருக்கிறோம் என்ற நிலை ஏற்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் அந்த இடத்தை விட்டு நமக்கு மார்க்கத்தோடு தொடர்புபடுத்தக்கூடிய இடத்திலே நாம் வாழ வேண்டும் என்பதும் ஒரு வகையான குர்பான். இப்ராஹிம் நபியினுடைய குர்பானும் அதுதான்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த ஹிஜ்ரத் என்ற குர்பானும் அதுதான். நான் என் ரப்புக்காக வாழ வேண்டும், அந்த ரப்பை பொருந்தி வாழக்கூடியவர்களுக்கு மத்தியிலே நான் வாழ வேண்டும். கண்மணி நாயகம் நினைத்திருந்தால் மக்காவிலேயே இருந்து தன் இறைவனை சந்தோஷப்படுத்தியிருக்க முடியும். அவங்களுக்கு முடியாத காரியம் கிடையாது. ஏன், இஸ்லாம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாலே அவர்கள் ஹிரா குகையில் போய் தவம் இருந்தவர்கள். அவர்கள் நினைச்சிருந்தானா மக்கால இருக்க வேணாம், போய் நாம வளர்ப்பை போல் ஹிரா குகையிலே போய் இருந்துடலாம் என்று அவர்கள் இருந்திருக்க முடியும். ஆனால் ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும், இன்னும் இந்த மார்க்கமும் தீனும் வளர வேண்டும் என்று சொன்னால், நம் சந்ததிகள், நம்மை சார்ந்தவர்கள், நம்மை பின்பற்றியவர்களுடைய மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் மட்டும் தனிமையில் போய் இருந்து கொண்டு நான் இபாதத் செய்கிறேன் என்ற நிலை செட் ஆகாது. நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் தீன்தாரிகளாக இருக்க வேண்டும். நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் நம்ம முஸ்லிம் முஹல்லாவை தேடுகிறோம், முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய இடத்தை தேடுகிறோம், முஸ்லிம்கள் வீடுகளை தேடுகிறோம். இதெல்லாம் எதற்கு? மற்றவர்கள் மீது நமக்கு முஹப்பத் இல்லை, அவர்களை வெறுக்கிறோம் என்ற அர்த்தமா? அவர்களை பிடிக்காமல் மாற்று மத சகோதரர்கள் மீது வெறுப்பு இருப்பதனால் நாம் முஸ்லிம்களுடைய அந்த ஒரு அமைப்பை தேடுகிறோமா? கிடையாது. நம்முடைய தீன் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு மத நல்லிணக்கம் என்ற பெயர்ல, எல்லாரோடு சேர்ந்து வாழ்கின்ற பெயர்ல, எல்லா ஹராம்களிலேயும் நாம் அவர்களோடு சேர்ந்து கொள்கிறோம், எல்லா தவறுகளிலேயும் அவர்களோடு நாம் சேர்ந்து கொள்கிறோம், எல்லா குஃப்ர் ஷிர்கான காரியங்களும் அவர்களோடு நாம் சேரக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்படுகிறோம். அவர்கள் நம்மிடமிருந்து பெற்றுக் கொள்வதற்கு எந்த வழிகாட்டுதலையும் நாம கொடுக்கிறது இல்லை, ஏன்னா நம்மகிட்ட தான் ஒண்ணும் இல்லையே. ஆனால் அவர்கள் காட்டக்கூடிய வழிமுறைகளை, அவர்களுடைய கல்ச்சரை, அவர்களுடைய வழக்கங்களை நாம் எடுத்துக் கொள்கிறோம். அதை நல்லிணக்கம் என்று ஒரு காலம் ஒத்துக்கொள்ள முடியாது. நல்லிணக்கம் என்று சொன்னால் அவர்கள் உரிமைகளை கொடுத்து வாழ வைப்பது. நல்லிணக்கம் என்று சொன்னால் நாம் அவர்களுக்கு உலக ரீதியான உதவிகளை செய்து வாழ்ந்து கொள்வது. இதுதான் இணக்கம். நம் மார்க்கத்தை, நம் தீனை, நம்முடைய கல்ச்சரை, நம்முடைய வே ஆஃப் லைஃப், இஸ்லாமிக் வே ஆஃப் லைஃபை யாருக்காகவும் சமரசம் செய்து கொள்வதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே நம்முடைய மாஹோல், நம்முடைய சுற்றுச்சூழ்நிலையை அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக நாம் வைத்துக் கொள்வதும் இன்றைய காலத்தின் பொறுப்பாகும். நாமும் சரி, நம்முடைய சந்ததிகளும் சரி, எந்நேரமும் நல்லவர்களுடைய தொடர்பில் இருக்க வேண்டும், தீன்தாரிகளுடைய சுஹபத்தில் இருக்க வேண்டும், வாரம் ஒரு முறை அவர்களை சந்திக்க வேண்டும், அவர்களுடைய நல்ல பயான்களை கேட்க வேண்டும், நல்ல உபதேசங்களை கேட்க வேண்டும், பள்ளிவாசல்கள் பக்கத்தில் இருக்க வேண்டும். இது எல்லாம் நாம் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வை சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள். அந்த ஒவ்வொரு முயற்சிகளும் குர்பானாக இருக்கிறது. எனவே ஒரு நாளுடைய குர்பானோடு நம்முடைய இறைவனுக்கான அர்ப்பணிப்பு முடிந்து விடவில்லை. நம் வாழ்நாள் முழுக்க பல்வேறு வகையிலே அந்த நபிமார்கள், நல்லோர்கள் செய்த தியாகங்களை தொடர்ந்து செய்வதுதான் அல்லாஹ் நம்முடைய இந்த குர்பானை ஏற்றுக்கொள்கிறான் என்பதற்கான அடையாளங்களாக இருக்க முடியும். எல்லாம் ரப்புல் ஆலமீன் அத்தகைய தியாகத்தை, அர்ப்பணிப்பை, அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலேயும் இந்த உலகத்தில் எதையும் இழக்கக்கூடிய அந்த துணிவை அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள்வானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.